வணக்கம். நான் காவேரிப்பட்டினம் பக்கத்தில் குண்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ். என்னுடைய கடை நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் இது வந்து பவர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலவே நான் இந்த ப்ராடக்ட் வந்து என்னுடைய ஷாப்பில் நான் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டுக்கு முன்னாடி வந்து நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ நான் சேல்ஸ் என்னுடைய கவுண்டர்லேயே பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அது நான் அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிராண்ட் இந்த ப்ராடக்ட் எடுத்ததுலேருந்து எனக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரெட்டிஃபை ஆகிருக்கு. ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது. பெரும்பாலும் இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா நிறைய பூத்தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. விவசாயிகள் பூ அறுவடை செய்கிற சாகுபடி செய்கிற விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தோம்னா இந்த ஹெட் டார்ச் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க. இந்த ஹெட் டார்ச்சில் வந்து பார்த்தோம்னா நைட்ரு ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறமா நைட்ரு, இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த டர்பன் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு போவாங்க. இதில் பார்த்தோம்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைஸ் வைஸில் பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் சொல்லுவாங்க. சிலர் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் எனக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி எனக்கு நல்லா இருக்குது, நல்லா லைஃப் வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சிலர் சொல்லுவாங்க. இதில் எனக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வரைக்கும் எனக்கு இந்த 2-3 வருஷமாக இந்த பிஸ்னஸ் இந்த ப்ராடக்ட் நான் பண்ணதில் இதுவரையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னென்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இன்னொரு சிங்கிள் பீஸ் கூட எனக்கு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இதுவரையும் வந்ததில்லை. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கஸ்டமர் சைட்லேருந்து அவங்க ஓன் அதாவது டிஃபால்ட்டில் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை தான் இதுவரையும் வந்திருக்கிறத தவிர கம்பெனி சைட்லேருந்து மேனுஃபேக்சர் டிஃபால்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுவரையும் எனக்கு எதுவும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் இதுவரையும் ஃபேஸ் பண்ணுறதா இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இஸ் வெரி வெல் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கஸ்டமர் சொல்கிறத விட நானும் சில டைம் யோசிப்பேன். ஸோ இருக்கக்கூடிய நபர்கள் ப்ரைஸை பார்க்காம வாங்கிட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து பார்த்தோம்னா லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச், இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம்னா இதில் எம்ஆர்பி வந்து 601 ரூபா இருக்குது. நாங்கள் கஸ்டமருக்கே வந்து பார்த்தோம்னா 550 அதுதான் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். என்னப்பா இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதுவே 550 ரூபா சொல்கிறீங்களா அப்படின்னா. ஸோ நாங்கள் கஸ்டமருடைய சாட்டிஃபிகேஷனுக்காக நாங்கள் அதிலிருந்து ஒரு 50 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி நாங்கள் அதிலிருந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாலே அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் மார்ஜின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் சின்னதாக இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இப்போது ஒரு 600 ரூபா ஒருத்துல மற்ற பிராண்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதை கம்பேர் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல நம்ம எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக உருவாகுது. ஸோ ஒன்று ப்ரைஸ் அதிலிருந்து ஒரு எம்ஆர்பி வந்து ஒரு 50 அந்த மாதிரி குறைச்சி பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். இல்லை ப்ராடக்ட்டு ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் அந்த மாதிரி பண்ணாலும் எங்களுக்கு அது ஒரு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடிக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இதில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. உங்களுக்கு சர்வீஸ் வந்தால் சர்வீஸ் பண்ணுறாங்களா கரெக்டாக? அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரையும் ஒரு 2 பீஸ் தான் எனக்கு கஸ்டமர் சைட்லேருந்து அவங்க டிஃபால்ட்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் எனக்கு சர்வீஸ் கொடுத்தேன். இங்கே லைனுக்கு வர்றவங்க கிட்ட நான் கொடுக்குறேன். அது இமீடியட்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க எங்களுக்கு. அது டே கணக்கிலலாம் எங்களுக்கு அலைவிடுற மாதிரி இல்லை. ஒரு ஹவர்ஸ் கணக்கில் கொடுத்தோம்னா ஒரு 10 நிமிஷம் 1/2 hour மிஞ்சி போனால் 1 hour 2 hours எங்களுக்கு அதுவும் கிளியர் பண்ணி ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் இஷ்யூஸ் எங்களுக்கு எதுவும் இது வரையும் வந்ததில்லை. மற்ற விஷயம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இதில் மைனஸ் எதுவும் இல்லை. அவ்வளோதான்.